வணக்கம். என்னோட நேம் மகேந்திரன். இந்த வீடியோவில் ஆன்லைனில் கோல்டு எப்படி வாங்குறது அப்படின்னு பார்க்கலாம். டாடா கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் இடிஎஃப்னு சொல்லுவாங்க. இவங்க பார்த்திங்கன்னா ஒரு யூனிட் வந்து 7.16 இன்றைக்கி ரேட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது வந்து எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை வாங்க முடியும். இதில் ஒரு யூனிட் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா 7.16 அப்படிங்கிறது ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ஒரு மைக்ரோகிராம் கோல்டு நீங்கள் வாங்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஒரு மைக்ரோகிராம்னால் ஒரு கிராம் ஆஃப் கோல்டு இருக்குது அப்படின்னா 24 கேரட் கோல்டு என்ன ப்ரைஸோ அதை டிவைடட் பை 1000ஆல் வகுத்தோம் அப்படின்னா என்ன ப்ரைஸ் வருதோ நியர்லி, ரொம்ப எக்ஸாக்டாக இருக்குது, நியர்லி 7.16 அப்படின்னு வரும். அந்த ரேஞ்சில் இருக்கும். சரிங்களா? அதுக்கு ஈக்குவலான கோல்டு என்ன ஏற்ற இறக்கங்கள் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி டாட்டா கோல்டு இந்த ப்ரைஸும் ஏறும் இறங்கும் மாறும். மற்றதுக்கும் இவங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் ட்ரேட் ஆகிறது வந்து மைக்ரோகிராமில் நீங்கள் வாங்க முடியும். அதில் ஒரு யூனிட் வாங்கினா 60-70 அந்த ரேஞ்சில் நீங்கள் பே பண்ணால் தான் நீங்கள் ஒரு கோல்டு பீஸ் வாங்க முடியும். இங்கே வந்து நீங்கள் வந்து டாட்டா கோல்டு வந்து மினிமமாக 7.16 இந்த ப்ரைஸ்லேயே உங்களால் கோல்டு வந்து வாங்கிக்க முடியும். டாட்டா கோல்டு இது எப்படி வாங்கிறது அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இதுக்கு வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும். எல்லாருமே வந்து கோல்டு பீஸ்னால் என்ன அது மட்டும் சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு எப்படி பை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு டிமேட் அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி வாட்ச் லிஸ்ட் இருக்கும். இதில் நீங்கள் மேலே கிளிக் பண்ணிவிட்டு டாட்டா கோல்டு அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு இந்த மாதிரி வரும் டாட்டா கோல்டு என்எஸ்சி அப்படின்னு வரும். இதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஏதாச்சும் ஒரு வாட்ச் லிஸ்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு ஆட் ஆகிடும். ஆட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பை கொடுத்துட்டு இதில் டெலிவரி பாருங்கள், இந்த ஆப்ஷன் இருக்கும். இதில் இன்ட்ராடே இதெல்லாம் இருக்கும். டெலிவரி சூஸ் பண்ணுங்கள். ரெகுலர் எத்தனை குவான்டிட்டி நமக்கு வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மார்க்கெட் ப்ரைஸ் செலக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் இருக்கோ அந்த ப்ரைஸ் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு, இப்போ மார்க்கெட் ஆஃபில் இருக்கனால அது டிக் ஆகலை. மார்க்கெட் ப்ரைஸ் செலக்ட் பண்ணி எத்தனை குவான்டிட்டி வேணுமோ அத்தனை குவான்டிட்டி நம்ம கொடுத்து பைன்னு கொடுத்தோம்னா நமக்கு வந்து பை ஆயிரும். இது வந்து நம்மளோட டிமேட் அக்கௌண்ட் போர்ட்ஃபோலியோவில் நமக்கு வந்து ஷோ ஆகும். இது என்னோடது வந்து இப்போ ஐஐஎஃப்எல் செக்யூரிட்டிஸோட போர்ட்ஃபோலியோ. இதில் நீங்கள் வேணால் வாங்கி வச்சுட்டு வாங்கினீங்க ஃபஸ்ட்டு நாள் வாங்குறீங்க அப்படின்னா பொசிஷனில் இருக்கும். அடுத்த நாள் உங்களோட ஹோல்டிங்ஸுக்கு வந்துடும். சரிங்களா? இதுதான் டாட்டா கோல்டு வாங்கிறதுக்கான ப்ரொசீஜர். உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். ஐஏஎஃப்எல் செக்யூரிட்டிஸில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். கீழே என்னோடய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எப்படி கோல்டு வாங்குறது, அதே மாதிரி ஷேர்ஸ் எப்படி வாங்குறது, எந்தெந்த ஷேர்ஸ் எல்லாம் ப்ராப்பரான ப்ரைஸில் இருக்கும் அப்படிங்கிறத வந்து அண்டர் வேல்யூ ஸ்டாக்ஸ் எப்படி வாங்குறது அப்படிங்கிற கைட்லைன்ஸோட உங்களுக்கு ப்ரொசீஜர் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வேணுங்கிறவங்க கீழே இருக்கிற என்னோட நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படி பை பண்ணுறது, எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிற ப்ரொசீஜர் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ. என்னோடய சர்வீஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக எப்போவும் கிடைக்கும்.